It's a wine stand. These are bats. There is நம்ம ட்ரிப்போட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட் அரினி கேவ்ஸ். நம்ம இந்த கேவுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டே ரூம். கிங் சைஸ் பெட் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய ஒரு டிவி 42 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து காஃபி போடுறதுக்கு கெட்டலு, அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், கேக் அதெல்லாம் இருக்குது, கப் கேக் அதெல்லாம். யோகர்ட், மயோனைஸ், ஓட்ஸ் வேணும்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம், டேட்ஸ், ஆப்ரிகாட், அப்புறம் உங்களுக்கு காஞ்ச திராட்சை இருக்குது. இது இந்த ஊர் ஆப்ரிகாட். ரெட் ஆப்பிள், அப்புறம் வந்து பாயில்டு எக் இருக்குது, வெஜ்ஜீஸ், குக்கும்பர். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரோம். சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு செட் ஆகலை. வெறும் எக்கு, அதுக்கப்புறம் வந்து கப் கேக்கு, அப்புறம் அந்த சாக்லேட் ஐட்டம், பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் இருந்தது. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வெளில வந்தாச்சு. ஸோ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் நேம் வந்து எக்ஸ்போ கோர். இது வந்து யாரவன் சிட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸாகவே நல்ல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாவே ஸ்டே பண்ணலாம் இங்கே.
ஸோ நம்ம போகிற வழியில் ஒரு சிட்டி சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் இங்கேவே வாங்கிட்டோம். ஏன்னா அந்த ஏரியாவுக்கு போயிட்டோன்னா நம்மளுக்கு எதுவும் பெருசாக கிடைக்காது. ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே வந்து ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து முந்திரி தோட்டம், அதுக்கப்புறம் மல்பெரிஸ் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வேணால் பறித்து சாப்பிட்லாம். நிறையா இருக்குது. நம்ம ட்ரிப்போட அனதர் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது அரினி கேவ்ஸ். இந்த இடத்துல வந்து அர்மீனியன்ஸோட ஏன்ஷியன் அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதை பற்றி தான் இந்த இடத்துல ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி குக் பண்ணாங்க, எந்த மாதிரி இடத்துல இருந்தாங்க, ஸோ அதெல்லாம் தான் இந்த இடத்த போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து வாங்கணும். 3 பேருக்கு 2000 திரம்ஸ் ஆச்சு. டிப்ஸில் தான் நம்ம ஏற போகிறோம். அது தெரியுது பாருங்கள், அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இந்த மவுண்டனுக்கு வந்து நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் கூட இரும்பு ராடு பிடிச்சி நடக்கிற மாதிரி. இந்த இடத்துல இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, வேர்ல்டுலேயே லெதர் ஷூ, ஓல்டஸ்ட் லெதர் ஷூ இங்கே தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி இருந்தது. ஸோ ஈஜிப்டில் இருக்கிற பிரமிடில் இருந்த ஷூவை விட இது வந்து ரொம்பவே ஓல்டஸ்டான ஷூ. ஒரு சின்ன ஹைக் பண்ணி ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு. அங்கே பாருங்களேன், அந்த ஃப்ளாகுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வவால்கள் ஒரு கூட்டம் கூட்டமாக இருக்குது. கேவுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த சைடு ஓப்பனில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதோட க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. ஸோ இப்போ நம்ம இந்த வழியாக உள்ளே போகிறோம். ஏகப்பட்ட பேட்டிங் இருக்குது. ஸோ இது வழியாக தான் உள்ளே போகிறோம். வாவ், நம்ம இந்த கேவுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. லைட்லாம் செட் பண்ணி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஸோ ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. அதான் இந்த கேவில் நிறைய பாத்துலாம் போட்டு உடன் இதில் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டார்க்காக பயமாக இல்லாமல் லைட்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு நல்லாவே தைரியமாகவே உள்ளே போகலாம் நம்ம.
கேவ்க்குள்ளே என்ட்ரு ஆன உடனே வந்து சில்னஸ் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. இது அப்படியே நம்ம குணா கேவ்க்குள்ளே என்ட்ரு ஆன ஃபீல் இருக்குது. நம்ம அந்த வீடியோஸில் பார்த்துருப்போம், கண்மணி அன்போடு காதலன், கொடைக்கானலில் குணா கேவ், அதே செட்டப்பில் தான் இங்கேயும் இருக்குது. இந்த கேவ் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% சொல்லணும், ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அருணி விசிட் பண்ணிங்கன்னா அந்த வைனரி முடிச்சுட்டு நேராக இந்த கேவை விசிட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த கேவில், மேக்ஸிமம் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். மோரோவர் வந்து இது நம்மளை தனியாக விட மாட்டாங்க. இங்கே வந்து அட்மின் டீம் இருக்காங்க. ஒருத்தர் என் பின்னாடியே வந்துன்னு இருக்கார். அவர் வந்து வீடியோவில் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அவரை காட்ட முடியல. ஸோ இது வந்து ஒரு சின்ன லூப் மாதிரி, அந்த லூப்பை முடிச்சுட்டு நம்ம இது வழியாக எக்ஸிட் ஆகிட்டு கீழே தான் போக போகிறோம். ஹேண்ட்மேட் ஸ்கல்ப்சர்ஸ், நல்ல டிசைன், ஃபுல்லாகவே கையில் தான் பண்ணுறாங்க. ஒயின் ஸ்டாண்ட். ஸோ இங்கேருந்து இந்த சீசன், இந்த எபிசோட் 12 நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், உங்கள் ஜீவேஷ்.